இதைத்தான் சொல்லுவாங்க நேரம் பார்த்து கவுக்கிறதுன்னு. நீ விழுவ அண்ட் யூ வில் ஃபால் இன் லவ். அதுக்கப்புறம் நீ எதெல்லாம் சொல்லியோ அதை எல்லாத்தையும் இனி சொல்லுவ. என்ன? ஐ லவ் யூ. கமான் கமான், எல்லாரும் கிளாப்ஸ் பண்ணுங்க. அப்புறம் நீங்க எதுக்கு சும்மா இருக்கீங்க? பேண்ட் எல்லாம் வாசிங்க. तकदीरा विच लिख दे जुदाई. நோ வே. அட மல்லிகா, நீ எங்க போயிட்டு இருக்க? வா வீட்டுக்கு போலாம். சொல்றத கேளு. நான் எங்க வர போறதில்ல, இங்கே தான் இருப்பேன். மல்லிகா, வீட்டுக்கு வா. நான் தான் சொல்றேன்ல, வா ப்ளீஸ். இல்ல ரிஷி, அம்மா இந்த மாதிரி எல்லாரும் எதிர்க்கவோ? நான் சொல்றத கேளு ரிஷி. ஐ கான்ட் பிலீவ் திஸ். ரிஷி, என்னடா பண்ற நீ? வெளிய அவ்வளவு பேர் இருக்காங்க, நீ இப்படியே ரியாக்ட் பண்ணுவ? அவங்க எதிர்க்க அம்மா மட்டும் என்ன பண்ணாங்க? உத்தரா கூட என்கேஜ்மெண்ட் பண்றாங்க. கேன் யூ பிலீவ் தட்? எல்லாரும் எதிர்க்கும் டிவோர்ஸ் பத்தின பேச்சு. அது எனக்கும் அனுஜாவுக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு பர்சனல் விஷயம். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் யுவராஜ். ரிஷி, மாம் உன்னை கட்டாயப்படுத்தல. அண்ட் நீ தான் டிவோர்ஸ்க்கு ஒத்துக்கிட்ட. புரியுதா? ஒருவேளை நீ கோர்ட்டுக்கு போக இருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. இங்க பாரு, மாம் சொல்றத நான் சரின்னு சொல்லல. அட்லீஸ்ட் நீ தப்பு பண்ணாம இரு. நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளு. ஒருவேளை நீ மட்டும் கல்யாணத்துக்கு மறுத்தனா அப்புறம் மாம் அந்த கோவத்தை அனுஜா மேல காட்டுவாங்க. அவளை இன்னும் தப்பா பேசுவாங்க, அவமானப்படுத்துவாங்க. இல்ல யுவராஜ், அனுஜா அந்த மாதிரி பொண்ணு இல்ல. எக்ஸாக்ட்லி, அதைத்தான் நானும் சொல்றேன். சோ மாம் இங்க வரட்டும், நாம அப்புறமா உட்கார்ந்து பொறுமையா பேசலாம். ஓகே? இங்க பாரு, இந்த முறை அம்மா அவளை என்னோட காதலை இழக்க விரும்பல. ஓகே? உனக்கே தெரியும், நான் வாழ்க்கையில ஒரே ஒரு பொண்ணை தான் காதலிச்சு, அதுதான் அனுஜா. சரி, இந்த விஷயத்தை எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதுல்ல? Yes, you are right. Absolutely right. நான் அங்கேயே சொல்லிருக்கணும். தப்பு என் மேலதான். நான் இப்ப போய் சொல்ல போறேன். ரிஷி, ரிஷி, நான் சொல்றத கேளு. ரிஷி, ரிஷி. சுபா, சுபா, என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அக்கா, ப்ளீஸ் இப்ப வேணாம். நீ ஏதாவது சொல்லணுமா? நான் உங்க பொண்ணுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு வெக்கமா இருக்குல்லம்மா? இல்லம்மா, பொண்ணுங்க அம்மாவோட கர்வமா இருக்கணும். பொண்ணுங்க மேல வெக்கம் இல்ல, அன்புதான் வரும். இப்ப நீ இப்படி சொல்லிட்ட, ஆனா இதுக்கப்புறம் இப்படி சொல்லாத. நான் டிசைட் பண்ணிட்டேம்மா. இது சரியா இல்லையான்னு எனக்கு தெரியல. மனசார எடுக்கிற எந்த முடிவும் சரியானதா தான் இருக்கும்.